டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். நிசார் செயற்கைக்கோளுடன் வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது GSLV F-16 ராக்கெட். விஞ்ஞானிகள் தீவிர கண்காணிப்பு. சாதிய கட்டமைப்பை உடைக்க போராடுவோம் என கனிமொழி அழைப்பு. சாதிய ஆணவத்தால் கவின் மரணமடைந்த சம்பவம் குறித்து வேதனை. தமிழக பாஜக நிர்வாகிகள் பட்டியல் வெளியீடு. குஷ்பு, சசிகலா, புஷ்பா உள்ளிட்ட 14 பேர் துணைத் தலைவர்களாக நியமனம். வாஜ்பாய் ஆட்சியை கலைத்து ஜெயலலிதா வரலாற்று பிழை செய்தார் என கடம்பூர் ராஜு கூறியதற்கு பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனம். பண மோசடி வழக்கில் நடிகர் பவர் ஸ்டார் கைது. 1000 கோடி ரூபாய் லோன் வாங்கி தருவதாக கூறி 5 கோடி மோசடி செய்த புகாரில் டெல்லி பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் நடவடிக்கை. இனி விரிவான செய்திகள். இஸ்ரோவும் நாசாவும் இணைந்து உருவாக்கிய நிசார் செயற்கைக்கோள் இன்று விண்ணில் வெற்றிகரமாக ஏவப்பட்டது. வானிலை உள்ளிட்டவை குறித்து துல்லியமாக ஆய்வு மேற்கொள்ள இஸ்ரோ, நாசா விஞ்ஞானிகள் இணைந்து நிசார் செயற்கைக்கோளை உருவாக்கியுள்ளனர். இந்த செயற்கைக்கோள் இன்று ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து விண்ணில் ஏவப்பட்டது. GSLV F-16 ராக்கெட் நிசார் செயற்கைக்கோளை ஏந்திச் சென்றது. நெல்லையில் IT ஊழியர் கவின் செல்வகணேஷ் ஆணவ படுகொலை காரணமாக உயிரிழந்த சம்பவம் குறித்து திமுக MP கனிமொழி வேதனை தெரிவித்திருக்கிறார். சமத்துவத்தையும் காதலையும் மறுக்கும் சாதிய ஆணவத்தை அடியோடு ஒழித்திடுவோம். இறுகிப்போய் கிடக்கும் இச்சமூகத்தின் சாதிய கட்டமைப்பை உடைத்திடவும் அனைத்து வழிகளிலும் போராடுவோம் என அவர் தனது X தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். நாடாளுமன்றத்தில் சொற்பொழிவாற்றாமல் ட்ரம்ப் கூறியது தவறு என பிரதமர் ஒற்றை வார்த்தையில் கூற வேண்டும் என திமுக MP NR இளங்கோ வலியுறுத்தியிருக்கிறார். பகல்காம் தீவிரவாதிகளை சாக்லேட்டுகளை வைத்து அடையாளம் கண்டதாக கூறுவதை எப்படி ஏற்க முடியும் என்று கேட்டுள்ளார். ஆபரேஷன் மகாதேவியில் கொல்லப்பட்டவர்கள் உண்மையிலேயே பகல்காம் தீவிரவாதிகள் தானா எனவும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கேள்வி எழுப்பி வருகின்றன. நெல்லையில் சாதிய ஆணவத்தால் கவின் என்ற இளைஞர் மரணமடைந்த சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள சுர்ஜித் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணை CBCIDக்கு மாற்றப்பட்டுள்ளது. தமிழக பாஜக நிர்வாகிகளின் பட்டியல் வெளியாகியுள்ளது. குஷ்பு, சசிகலா, புஷ்பா உள்ளிட்ட 14 பேர் மாநில துணைத் தலைவர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். வினோஜ் பி செல்வம், கராத்தே தியாகராஜன் உள்ளிட்ட 15 பேர் மாநில செயலாளர்களாகவும் பொருளாளராக SR சேகர் நீடிப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேராசிரியர் ராமசீனிவாசன், கருப்பு முருகானந்தம் உள்ளிட்ட 5 பேர் பொதுச் செயலாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். பண மோசடி வழக்கில் நடிகர் பவர் ஸ்டார் கைது செய்யப்பட்டுள்ளார். 2018ஆம் ஆண்டு 1000 கோடி ரூபாய் லோன் வாங்கி தருவதாக கூறி 5 கோடி ரூபாயை அவர் கமிஷனாக பெற்றதாக புகார் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்திருந்த டெல்லி பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் பவர் ஸ்டாரை கைது செய்துள்ளனர். பவர் ஸ்டார் மீது ஏற்கனவே பல பண மோசடி வழக்குகள் நிலுவையில் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. வாஜ்பாய் ஆட்சியை கவிழ்த்தது ஜெயலலிதா செய்த வரலாற்று பிழை என கடம்பூர் ராஜு பேசியதற்கு பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். புகழேந்தி, நாஞ்சில் சம்பத் உள்ளிட்டோர் கடம்பூர் ராஜு பேச்சுக்கு கடுமையாக விமர்சனம் செய்தனர். இந்நிலையில் தான் ஜெயலலிதா குறித்து அவ்வாறு கூறவில்லை என கடம்பூர் ராஜு அந்தர்பல்டி அடித்திருக்கிறார். பாஜகவால் திமுக வளர்ந்து விட்டது என்பதையே தான் பேசியதாகவும், ஆனால் அது அரசியல் காரணங்களுக்காக திரித்து கூறப்பட்டு விட்டதாகவும் கடம்பூர் ராஜு விளக்கமளித்திருக்கிறார். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.